மகா பரிசுத்தமுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. எனக்கு வாழ்ந்தவுடைய பிள்ளைகளே, இந்த நாள் முழுவதும் தேவன் எல்லா கிருபையினாலும் உங்களை நிரப்பி வழி நடத்துவாராக. இதனால தேவன் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை 92வது சங்கீதம் 10வது வசனம். சங்கீதம் 92:10. என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, சங்கீதத்தில் அழகாக சொல்லப்படுகிறது, என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். இதற்காக நம்முடைய தேவன் நம்முடைய கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துகிறாராம். சொல்கிறார், கீழே உள்ள வசனத்தில் சொல்கிறார், என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும், எனக்கு விரோதமாக எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, ஆம், நம்முடைய சத்துருக்களுக்கு நேரிடுவதை நம்முடைய கண்கள் காணும்படியாக, நமக்கு விரோதமாக எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை நம்முடைய காதுகள் கேட்கும்படியாக நம்முடைய கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவார். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, நிச்சயமாக நம்மை தேவன் உயர்த்துவார். நம்மை தேவன் உயர்த்தும் போது சத்துருக்களுக்கு நேரிடுவதை நம்முடைய கண் காணும், நமக்கு விரோதமாக எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை நம்முடைய காது கேட்கும். எனக்கு அன்பார்ந்த பிள்ளை, நம்முடைய சத்துரு எப்போதுமே நம்முடைய பிசாசாகிய சாத்தான். அவன்தான் நம்முடைய சத்துரு. அவன் நமக்கு விரோதமாக எழும்பும் போதெல்லாம், நமக்கு அவன் வேதனை கொடுக்கும் போதெல்லாம் அவனுக்கு நேரிடுவதை நம்முடைய கண் காணும். நமக்கு விரோதமாக எழும்புகிற துன்மார்க்கருக்கு அவனுடைய ஆட்களை கொண்டு அவன் நம்மை துன்மார்க்கத்தனமாய் நம்மை வேதனைப்படுத்தும் போது அவர்களுக்கு நேரிடுவதை நம்முடைய காது கேட்கும். நிச்சயமாக நம்முடைய கொம்பை தேவன் உயர்த்துவார். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, தாவீதுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு தேவன் தாவீதை அபிஷேகித்து கோலியாத்துக்கு முன்பாக நிறுத்தினாரோ, கோலியாத்துக்கு முன்பாக நின்று கோலியாத்தை வீழ்த்தி கோலியாத்தின் பட்டயத்தை கொண்டே அவன் கோலியாத்தை கொன்று ஜனங்கள் எல்லாரும் அவனை பார்த்து, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று சொல்லி அவனுடைய அந்த இடத்துல தாவீதின் கொம்பை தேவன் உயர பண்ணினார். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, அந்த இடத்துல தேவன் அவனை உயர பண்ணினார். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, நிச்சயமாக தேவன் உங்களுடைய கொம்பையும் உயர பண்ணுவார். சத்துருக்கள் நமக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா பிசாசின் அந்தகார லோகாதிபதிகளின் வல்லமைகளை உடைத்து அவர்கள் நமக்கு செய்யும் எல்லா காரியங்களையும் தேவன் உடைத்து நொறுக்கி நன்மையான ஈவுகளுடைய வாழ்க்கையில் கட்டளையிட்டு எல்லா சத்துருக்களுக்கும் மேலாக நம்மை உயர்த்தி நம்முடைய கொம்பை உயர பண்ணுகிற கர்த்தர் நம்மோடு கூட உண்டு. எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற கர்த்தர் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது ஒவ்வொரு நாளும் புத்தம் புதிய கிருபைகளினால் நிரப்பி புது அபிஷேகங்கள் ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு கட்டளையிடுகிற கர்த்தர். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்தோமானால் நிச்சயமாக நம்முடைய தேவன் நம்மை உயர்த்துகிறவர், நம்முடைய கொம்பை உயர்த்துகிற கர்த்தர். அது மாத்திரமல்ல, புது எண்ணெயால் அபிஷேகம், புது அபிஷேகங்கள் ஒவ்வொரு நாளும் நமக்கு தந்து நம்மை வழி நடத்துகிற கர்த்தர். அதனுடைய ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்தில் காத்திருப்போம். சத்துருவை அழிக்கிற கர்த்தர் சத்துருக்கு முன்பாக நம்முடைய கொம்பை உயர்த்தி சாத்தானின் எல்லா அந்தகார கிரியைகளின் வல்லமைகளையும் உடைத்து நொறுக்கி அவர்களுக்கு முன்பாக நாம் ஜெயம் எடுக்கும்படியாக, ஜெயமான ஒரு வாழ்க்கை வாழும்படியாக தேவன் நம்முடைய கொம்பை உயர்த்துகிறவர். எனக்கு மாந்துடைய சூழ்நிலைகள் மாறி காணப்படலாம், ஆனால் எந்த சூழ்நிலையிலும் கவலைப்பட்டு கலங்காதீர்கள். நிச்சயமாக நம்முடைய கொம்பை தேவன் உயர்த்துவார்.
எங்கெல்லாம் விற்கப்பட்டோமோ, எந்த இடத்துலெல்லாம் அவமானப்பட்டோமோ, அந்த இடத்திலெல்லாம் தேவன் நம்மை உயர்வுக்குள்ளாக வழிநடத்துகிறவர். நம்முடைய கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல பலம் உள்ளதாய் உயர பண்ணுவார். அப்போது நமக்கு விரோதமாக எழும்பின சத்துருக்களுக்கு நேரிடுவதை நம்முடைய கண்கள் காணும். நமக்கு விரோதமாய் அக்கிரமம் செய்த அக்கிரமக்காரருக்கு நேரிடுவதை நம்முடைய காதுகள் கேட்கும். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளை, நீங்கள் எந்த இடத்திலும் உங்களை விரோதமாக அநேக காரியங்களை, அநேகரை பிசாசானவன் அவனுடைய ஆட்களை ஏவி உங்களை கஷ்டப்படுத்தலாம். எந்த இடத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டீர்களோ அந்த இடத்தில் உங்களுக்கு கொம்பு உயரும்போது அவர்கள் உங்களுக்கு முன்பாக தாழ்த்தப்பட்டு போவார்கள். அதை உங்களுடைய கண்கள் காணும். தேவன் நிச்சயமாக உங்களை உயர்த்துவார். தேவனுடைய சமூகத்தில் காத்திருங்கள். தேவனுக்காக ஒவ்வொரு நாளும் எதையாவது செய்து தேவனோடு கூட நெருங்கி செய்வீங்கள். நிச்சயமாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஜெயிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, ஆண்டவரை கொடுத்த வார்த்தைக்காய் உமக்கு ஸ்தோத்திரப்பா. இந்த நாள் முழுவதும் என் தேவனை நடத்தி செல்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எங்களை கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். புது எண்ணெயால் எங்களை அபிஷேகம் பண்ணுவீர். ஆமீன். ஆண்டவரே, எங்கள் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண்கள் காணும். துன்மார்க்கருக்கு நேரிடுவதை எங்கள் காதுகள் கேட்கும்ப்பா. இப்படிப்பட்ட காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் செய்கிற அப்படின்னாலும் ஸ்தோத்தரிக்கிறோம். உலகத்திற்கு மரித்தவர்களாய் காணப்படும்படியாய் ஆண்டவரே, எப்போதும் பிழைத்திருக்கிற நாங்கள் உமக்காகவே பிழைத்திருக்கும்படி நீர் எங்களுக்காக மரித்தீர் என்பதை மறந்து போகாமல் உடைய சமூகத்தில் காத்திருக்க தேவர்களுக்கு கிருபை தாங்க. ஒவ்வொரு காரியத்திலும் உமோடு கூட இணைந்து செவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. கூட இருந்து வழி நடத்துங்க. இரவெல்லாம் எங்களோடு கூட இடைப்பட்டு உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றும் உடைய சமூகத்தில் தாழ்த்தி தருகிறோம்ப்பா. வேதனையோடு, கஷ்டத்தோடு, வியாகுலத்தோடு, கடன் பிரச்சனைகளோடு, பாரங்களோடு, நோய்களோடு காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, என் தேவனவர்களே ஆறுதல் படுத்துங்கப்பா, பொறுப்பிடுங்கப்பா. எல்லா சூழலையும் கடந்து செல்ல அவர்களுக்கு பலத்தை கட்டளையிடுங்கப்பா. மரண படுக்கையில் காணப்படுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்யுங்கப்பா. நோய்களை சுமந்து கொண்டு வேதனையோடு காத்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்யுங்கப்பா. அவங்களுக்கு ஒரு பலத்தை கட்டளையிடுங்கப்பா. இவைகளெல்லாம் தாண்டி செல்லும்படியான கிருபைகளை என் தேவன் கட்டளையிடுங்கப்பா. சோர்ந்து போகாதபடிக்கு ஆண்டவரே, என் தேவன் அவர்களை வழி நடத்துங்க. எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். என்பது இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவை. ஆமீன், ஆமீன்.